ஹலோ மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் தி சை பாட்காஸ்ட். அதாவது நான் ஒரு குட்டி ஸ்டோரியோட இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோரி வந்து ஐ திங்க் இட்ஸ் கோன் பி வெரி க்ளோஸ் டு த போத் ஆஃப் அஸ். நான் வந்து இவங்கள பற்றி ஒரு நாளைக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன் டே பிஃபோர் ஐ வாஸ் டாக்கிங் டு மை வெஸ்டர்ன் ட்ரெய்னர் திவ்யா. ஸோ ஐ வாஸ் டாக்கிங் டு ஹர் அபவுட் ஹர் அண்ட் சேயிங் தட் இவங்க வந்தால் நல்லாயிருக்கும் பாட்காஸ்ட்டுக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் அதை பேசி 4வது நாள் நாங்கள் இங்கே பாட்காஸ்டில் இருக்கோம். அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அவங்கக்கிட்ட பேசினது ஒரு தனி எபிசோட். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபாலோ வருது. உடனே நான் மெசேஜ்க்கு போயிட்டு உடனே நான் பார்த்துட்டேன். மெசேஜ் போயிட்டு ஹாய் அப்படின்னு நான் டைப் பண்ணி அனுப்புகிறேன். அப்படியே இன்ஸ்டன்டேனியஸாக அங்கேருந்து ஒரு மெசேஜ் வருது, அக்கா ஐ பீன் ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் என்னோட வெஸ்டர்ன் ட்ரெய்னர் திவ்யா கிட்ட போய், திவ்யா டிட் யூ சே எனிதிங், ஏதாவது அவங்க கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். அவங்க வந்து இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து எங்ககிட்ட நிஜமாவே சொல்லுங்க, திவ்யா அவங்க கிட்ட ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டால் அவங்களும் இல்லையேன்றாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா ப்ராசஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒழுங்காக அவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு பேசினேன். இந்த மாதிரி எப்போயாவது சென்னைக்கு வந்தால் சொல்லுங்கள், நம்ம வந்து எபிசோடில் வந்து நம்ம லெட்ஸ் டூ ஒன் எபிசோட் டுகெதர்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க சீரியஸ்லி அப்படின்னாங்க. என்னடா ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படி. நான் வந்து நாளைக்கு கிளம்பி வரேன் நாங்கள். தாங்காதுடா தாங்காது அந்த மாதிரி நான் சொன்னேன். என்னது எப்போ அப்படின்னு, எங்கே வரீங்க அப்படின்னு. வந்தா கேட்டா நான் வந்து எங்க வீட்டுல இருந்து ஒரு 15 நிமிஷம் அவ்வளோ க்ளோஸ்ல வராங்க டிஸ்டன்ஸ்ல. நான் வந்து ஓகே திஸ் இஸ் இன்சேன் நான் சொன்னேன். நோ திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங். நிஜமாவே நான் தூங்கிட்டு இருக்கேன், நான் முழிச்சிட்டு இருக்கேன்னா. இது அப்படியே வாட் ஐம் ட்ரைங் டு சே வித் ஆல் ஆஃப் திஸ் ஹைப் இஸ் தட் sometimes when things have to happen to you, it just happens to you, it just comes to you. The universe is all giving. Absolutely. ஸோ எனக்கு இந்த என்கவுண்டர், இந்த மெசேஜஸ், இந்த தாட் அபவுட் அதெல்லாமே ரொம்ப ஆர்கானிக்காக வந்துட்டு உடனே இது நடந்ததுங்கிறது. எனக்கு எப்போவுமே உடனே எதுவுமே நடக்காது. ரொம்ப ரொம்ப டிலேடாக நடக்குமா. திடீர்னு ஒரு விஷயம் உடனே நடந்தோன்னா ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, திஸ் கேர்ள் இஸ் ஐ திங்க் ஐ கேன் கால் ஹர் அ கேர்ள் பிகாஸ் குழந்தையிலேருந்து நம்ம பார்க்குறோம் அவளை. அண்ட் அந்த குழந்தை வந்து அந்த பொண்ணு வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஒரு கர்வமோ எதுவுமே இல்லாமல் டக்குன்னு அவள் ஒரு விஷயத்த பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு அதை ஃபீல் பண்ணி வந்து பேசினால, அதுவே எனக்கு ரொம்ப நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இவங்க யாருங்கிறதே நான் சொல்லாமல் இந்த கதையை சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ வெல்கமிங் அஞ்சனா பத்மநாபன். ஹலோ அஞ்சனா. ஹலோ அஃபீஷியலி. So Anjana Padmanabhan is a phenomenal singer that we all know. குழந்தை நட்சத்திரம்லேருந்து இப்போ வந்து she is getting into or she got into adulthood. So how is adulting going through? So far going good. எப்படியோ போகுது. But like yes, very excited about everything. Yeah. வெரி நைஸ். ஸோ தனியாக வந்து நிறைய விஷயங்களை நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்டேஜில் வந்திருப்போம். ஆஸ் யூனோ அடல்ட்ஹுட். அப்படி அடல்ட்டிங்கும் போது சின்ன வயசில் வந்து நாங்கள்லாம் வந்து இந்த பினோஃபார்ம் போட்டிருக்கும் போது இந்த சுடிதார் போட்டுட்ருக்கிறவங்களெல்லாம் பார்த்து எப்படா நம்ம எல்லாம் வந்து இந்த சுடிதார் போட்டுக்கு போகிறோமோன்னு இருக்கும். அங்கே போய் பார்த்தா துப்பட்டா இங்கே பின் பண்ணுங்க, அங்கே பின் பண்ணுங்க, இப்படி மடிச்சு கட்டிக்கோங்க. அடே இதுக்கு நான் பினோஃபார்முக்கே போறேன்டான்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சைல்ட்ஹுட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு பாடிட்டுருக்கீங்க. சின்ன வயசுலேருந்தே பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து சின்னப்போ வந்து இட் வுட் ஹவ் பீன் ஒரு மோர் ஆஃப் அ ஹாபி ஆஃப்டர் தி ஸ்கூல் ஆக்டிவிட்டி, சம்திங் தட் யூ வுட் நாட் ஹவ் டேக்கன் தட் சீரியஸ்லி. அதுக்கப்புறம் வந்து அதை சீரியஸாக எடுக்கணும்னு எப்போ தோணுச்சு?
ஆக்சுவலி எனக்கு எல்லாமே வந்து நான் ஆக்சுவலி when I was about 8 years old அப்போலேருந்து I've been singing. ம். Super Singer Junior 3 when I was 8, Indian Idol Junior 1 when I was 10. யா. ஸோ எல்லாமே வெரி வெரி யங் ஆ. ஏஜ்ல வந்து டிவி, கேமராஸ், ஜட்ஜஸ், பேண்டோட பாடுறது, மைக்கை எடுத்து பாடுறது, சவுண்ட் ம். செக்னா என்ன, course. மானிட்டரிங்னா என்ன, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. course. அண்ட் அந்த ஏஜ்ல யூட் நாட் திங்கிங் எனிதிங் அதர் தென் ம். பிளேயிங் அரவுண்ட். ஸோ அப்படிதான் இருந்தது மைண்ட் செட் வந்து. ஓ சரி பாடணும், ஒரு பாட்டு ஏதோ கொடுத்துருக்காங்க, அந்த பாட்டு பாடணும் அப்படின்னு தான் ஒரு மைண்ட் செட்ல இருந்தது. பட் ஜூனியர் நடந்தது when I was about 10. ஸோ அது ஜெயிச்ச அப்புறமா கொஞ்சம் ஐ ஃபெல்ட் லைக் இது என்னது சடனா, பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம நாங்க போனோம் இன்டு த ஷோ. பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏதோ ஹோப் வந்தது தட் ஓகே மேபி ஐம் ம். நாட் ஸோ பேட் அட் திஸ், ஐம் டீசென்ட் அட் திஸ். ஸோ அந்த ஒரு ஒரு ஹோப் கிடைச்சது. பட் வென் இட் ரியாலிட்டி was very different from TV shows Absolutely. and whatever everybody sees on camera. Reality is very very different. So இப்போ வந்து when I was in about 11th to 12th grade நான் வந்து I was very sure that இல்லை music is what I want to ம். do. ம். ஸோ அப்போ நான் டிசிஷன் எடுத்தேன். இந்த மாதிரி நான் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது I was like இல்லை ஆ. எனக்கு போகணும், எனக்கு பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆகணும், I want to do music. வெரி நைஸ். ஸோ பெங்களூர்ல இருந்தேன், பெங்களூர்லேருந்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆனேன், இப்போ மும்பையில் இருக்கேன். ஸோ வாவ். சூப்பர். ஸோ இப்போ 12th டிசைட் பண்ணீங்க. ஃபுல் டைமா ஏதாவது ஒரு மியூசிக் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படி தோணலையா உங்களுக்கு? ஸோ ஆக்சுவலி ஃபேமிலியில் வந்து எங்கள் அப்பா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அம்மா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட மாஸ்டர். ஷீ யூஸ் டு டீச் இன் காலேஜஸ். வாவ். ஸோ எப்பயுமே வந்து அந்த ஒரு இது இருந்தது தட் இல்லை ஒரு ஒரு டிகிரி சைடில் வந்து சேஃப்டிக்கு இருக்கணுன்ற ஒரு விஷயம் அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க. பட் ஐ வாஸ் somebody that actually enjoyed studying finance management. That was something I really enjoyed because I was a commerce student in 11th and 12th. ஸோ அது படிக்கும்போது எனக்கும் இஷ்டம் இருந்தது, படிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆகும்போது நான் வந்து என்எம் காலேஜில் படித்தேன். பட் என்எம் காலேஜோட ஒரு வெரி நைஸ் அட்வான்டேஜ் வாஸ் காலேஜ் வாஸ் only 4 hours. From Yeah. 6:45 in the morning till 10:30, 11. 6:45யா? ஆமா. பரவாயில்லையே. ஓகே. So by 11 o'clock I was done. எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? 6 மணிக்கு எழுந்துக்கணும். இது என்ன அநியாயமா இருக்கு. பக்கத்து பில்டிங்கா ஸ்கூல் காலேஜ்? About 20 minutes away. But ஓகே. பரவாயில்ல. About 6 o'clock if I wake up 6:30 கூட கிளம்பினா I would reach 6:45, 6:50 அப்படியே சாரின்னு உள்ள போயிடும். பட் அதான் ஸோ 11 o'clock குள்ள காலேஜ் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் I have the entire day to Beautiful. make music, create பரவாயில்லையே. music, இது என்ன be சூப்பரா around இருக்கே இந்த music. டைமிங். ஆமா. நான் எல்லாருக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். மியூசிக் பண்ணணுமா? ஓகே இந்த மாதிரி காலேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. மார்னிங் காலேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட். ஆமா. பட் இது ஏர்லி மார்னிங் காலேஜ், இது மார்னிங் காலேஜ் இல்ல. நாங்கெல்லாம் போனதுதான் மார்னிங் காலேஜ். எங்க காலேஜ் வந்து 8:30க்கு ஆரம்பிக்கும். 8:30 8:40 ஆரம்பிக்கும். மத்தியானம் ஒரு 12 மணி 12:30க்கு முடியும். பட் இப்போ ஆக்சுவலி நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து 9 o'clock till 4 ஈவினிங். ஸோ அதில் ஃபுல் டே ஆல்மோஸ்ட் இஸ் கான். அதுக்கப்புறமா டு டூ சம்திங் எல்ஸ் இஸ் வெரி டயரிங். ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது படிக்கிறதுனால. ஸோ அதனால இருந்தது. அது படிச்சு முடிச்சாச்சா அது? முடிச்சாச்சு. ஓகே. குழந்தையா பார்த்தவங்க காலேஜ் படிச்சு முடிச்சிட்டாங்க. என்னால நம்பவே முடியல. இதையும் நம்ப முடியல. நம்ம வந்து எப்பவுமே there is one thing about children being at a reality show. So it is overwhelming at some point இல்லையா? ஒரு பாயிண்ட்ல ஐயோ நம்ம அடுத்த ரவுண்டு பாடணும், நம்ம இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கணும், அண்ட் இதெல்லாத்தையும் நம்ம டெலிவர் பண்ணுங்கிற அந்த ப்ரெஷர் வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க at that point? ஐ திங்க் நான் மேபி இட்ஸ் அபவுட் தி ஏஜ் தட் ஐ வாஸ் இன். பிகாஸ் நான் ஒரு 8 வயசு 10 வயசு இருக்கும்போது நான் அவ்வளோ யோசிக்கவே இல்லை இல்லை. about ஓகே. anything. You were taught and சும்மா you I was just just went. thinking. Okay. So I was like, okay, let me just go sing. அந்த ம் ஒரு மைண்ட் செட்ல தான் ம் இருந்தேன் நான். ம் பட் ஜேர்னி ஆஃப் அ ரியாலிட்டி ஷோ வாஸ் ஆல்சோ வெரி லாங். இப்போ Yeah. சூப்பர் சிங்கரோட ஜேர்னி வாஸ் ஆல்மோஸ்ட் 9 months. அதுக்கப்புறமா T20ன்னு ஒரு ஷார்ட் ஆம். ஃபார்மேட் இருந்தது 3 மாசத்துக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 1 year I was in சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 and then T20. அதுக்கப்புறமா இந்தியன் ஐடல் ஜூனியர்ல வந்து இன்னும் கஷ்டமா இருந்தது பிகாஸ் லாங்குவேஜ் தெரியாது. தெரியாது. ஐ வாஸ் நாட் ஸ்பீக்கிங் ஹிந்தி. ஸோ அது ரொம்ப கஷ்டமா இருந்தது டு கோ ஃப்ரம் பெங்களூர் டு பாம்பே சடனாக. பிகாஸ் எல்லாருமே அங்கே ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்ல எல்லாருமே எவ்ரிபடி இஸ் கன்வர்சிங் டாக்கிங் அண்ட்
அல்டிமேட்லி பாட்டும் எல்லாமே ஹிந்தில தான் இருக்கு. கரெக்ட் பாட்டு கரெக்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்ன லாங்குவேஜ் மீனிங் இருக்கு, வாட் இஸ் த சாங் சேயிங். ஸோ அதெல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அங்க இட் வாஸ் ஆப்வியஸ்லி a little more tricky எனக்கு, because initially I was trying to find my space, how I can express. But one thing that anga I got was absolute freedom with what I wanted to sing, however I want, whatever I want. So adu irundadunala my focus was more about what I wanted to do than, you know, anything else, all my inabilities and everything. அதெல்லாம் சைடுல வச்சு I was like just there to enjoy, one step at a time, one round at a time. அண்ட் இதுக்கு அந்த ஒரு மாதிரி மேஜர் பார்த்தேன். ரோல் வந்து பேரண்ட்ஸ் ப்ளே கண்டிப்பா பண்ணுவாங்க. கண்டிப்பா தே cannot be like ஓ நீ இதை வின் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா. ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து எப்படி சொல்லிட்டு அழைச்சின்னு போனாங்கன்னா, எங்க அப்பா வந்து இது வரைக்கும் நான் பாம்பே போனதே இல்ல. ஸோ அப்பா வந்து நம்ம ஒரு ஃபேமிலி ட்ரிப்புக்கு போலாம் பாம்பேக்கு. அப்படியே ஒரு ஆடிஷன் அவ்வளோதான். அது மட்டும் ஒரு நாள். அதை தவிர மரீன் டிரைவ் இங்க போவோம், அங்க போவோம் எல்லாத்துக்கும் காமிச்சாங்க. ஸோ நான் அந்த ஹாலிடே மோட்ல தான் இருந்தேன் ஆக்சுவலி. நான் ஆடிஷன் குடுக்கணுன்ற ஒரு மோட்லயே இல்ல. நான் வந்து சும்மா நம்ம சுத்தி பார்க்க போறோம் பாம்பேக்கு. எனக்கு ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்க அப்பா வந்து இது சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம் இதெல்லாம் சொல்லி வடா அழைச்சிட்டு பாவ் வடா பாவ், வடா பாவ் சாட்டு, பாவ் பாஜி எல்லாத்தையும் சொல்லி அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்க. அதுக்கப்புறம் அங்க போன அப்புறமா தான் புரிஞ்சது, ஓ ஆடிஷன் வேற கொடுக்கணுமா அப்படின்னு. ஆடிஷன் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப லைக் ஈவன் நவ் டில் நவ் யூனோ ஒன் பர்சன் தட் எவ்ரி சிங்கர் இன் இந்தியா ஐடலைசஸ் இஸ் ஸ்ரேயாதி. அண்ட் அவங்களுக்கு முன்னாடி பாடுறதுன்ற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அட் தட் டைம் எஸ்பெஷலி. Because appa for me, like growing up, it was her who was that persona. So அவங்களுக்கு முன்னாடி பாடுறதுன்ற வந்து I was scared also, happy also, nervous எல்லாமே இருந்தது. But it just went through, some just happened, and then it is what பியூட்டிஃபுல். எல்லாமே வெரி அப்படியே நைஸ் ஆச்சு, and then it got, you know, very very well ended. So வெரி நைஸ். there's also one more thing alongside this is your பாப்புலாரிட்டி. ஸோ இப்போ வந்து பாப்புலாரிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ ஹவு டிட் இட் நாட் கெட் இன் டு யுவர் ஹெட் ஆர் I ஹவு think டிட் யூ that நாட் was லெட் இட்? completely my parents. Because whatever I am today, till whatever amount of whatever little I'm doing, it's because of them. Because they gave me the independence and freedom to do everything while growing up also. எப்பயுமே வந்து அவங்க வந்து இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணா தப்புன்ற ஒரு விஷயமே கிடையாது. இட் வாஸ் ஆல்வேஸ் லைக் ஓகே டூ இட் அண்ட் தென் வில் ஃபிகர். இது தப்பா ஆச்சுன்னா தப்பா ஆகலாம், இட்ஸ் ஃபைன், வில் லேர்ன் த்ரூ திஸ். பிகாஸ் அவங்களுக்குமே இந்த ப்ராசஸ் வாஸ் நியூ. தே வர் நாட் ஃப்ரம் திஸ் இண்டஸ்ட்ரி. தே ஆல்சோ டோன்ட் நோ ஹவு திஸ் ஒர்க்ஸ். ஸோ அவங்களுக்கே ரொம்ப புதுசு. எங்கள் அப்பா வளர்ந்தது எல்லாமே கொல்கத்தா. ஸோ வென் வி கேம் டு சூப்பர் சிங்கர் ஹீ ஹேட் நோ க்ளூ அபவுட் தி இண்டஸ்ட்ரி. அண்ட் அம்மா இங்கே வளர்ந்ததுனால, தமிழ்நாடு வளர்ந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சது. பட் அங்கே போன அப்புறமா அப்பா வாஸ் ஏபிள் டு ஹெல்ப் மீ. அம்மா வாஸ் trying to figure out how that space works. Right. So எல்லாருக்குமே it was like a learning curve in that process. அதுக்கு Indian Idol ஜூனியருக்கு அப்புறமா கூட my parents made sure I came back to Bangalore, finished my education. நான் அது வரைக்கும் ஃபார்முலா மியூசிக் ஒழுங்காவே கத்துக்கல ஆக்சுவலி. வாவ், ஓகே. ஜூனியர். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து நான் ஃபார்முலா கற்றுக்கணுன்ற ஒரு இது வந்தது. தென் ஐ enrolled myself into Hindustani classical vocal. அப்புறம் அது கற்றுக்க ஆரம்பிச்ச அப்புறமா தான் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் பில்டிங், ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் மியூசிக்னா என்னன்ற ஒரு இது. பிகாஸ் அப்போ வரைக்கும் இட் வாஸ் லைக், ஓ இந்த பாட்டு இருக்கா கேட்டோம், அப்படியே போய் அதை ரெப்ளிகேட் பண்ணி பாடுறோம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது இவ்வளோ ஒரு ஒரு ராகோட சென்ஸ் என்ன, கயாலோட சென்ஸ் என்ன. I'm not talking mostly Hindustani classical because that's what I learned for major of my life. But what khayal you learned? Dhrut. So mix of that. Hindustani classical you learn rags which has bada khyals, chota khyals of everything. But adu valiya da I started understanding notes sort of where do you place notes, what are the different rags, what are the emotions for rags, ellame adu valiya da purinjinna. So the process of learning only took major of my time. That I think that shift of whether I got popular or not, that never happened, because I was just constantly focused on really understanding ki there is so much for me to learn, there's so much for me to do. That's how you're going to feel even after 20 years. Yeah. So I mean, I think growing up was,
absolutely amazing because they never made me feel any different. It was because of Beautiful. that, yeah. So there's this question that's coming to my mind. இப்போ Mm. வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து oh, I've learnt all of these songs Mm. from just hearing or Mm. listening to them, Mm. and I'm able to replicate them. Mm. And now that you came for the show, and Mm. then you've become a part of the show, and then Mm. a product of the show, Mm. eventually என்ன ஆகும்னாக்கா, okay, I'm going to go sing in shows. Mm. True. You're going to be called for shows and you're going to be singing on shows. So now, when it comes to performance Mm. outside, Mm. so performance is another cap that you have to wear. Absolutely. Mm. இப்போ as a child, அப்போ உங்களுக்கு நீங்க ஷோஸ் பண்ணிருக்கீங்க as a kid. Correct. Yes. So as a kid, அப்போ இருக்கிற அந்த ஷோஸுக்கும் as an adult நீங்க பண்ற ஷோஸ்க்கும் Mm. என்ன டிஃபரன்ஸ்? நிறைய வித்தியாசம் இருக்கு. Completely different, I feel, because அப்ப வந்து it was more like there was no expectation of what a live performance of Anjana was, for example. இப்படி if I phrase it like this, இப்ப right now the world that we live in, live has gotten so much more upgraded, right, Yeah. in terms of production, in Yeah. terms of everything, sounds. எல்லாருக்குமே வந்து live perform, even if you're all performing the same song, everybody has a different interpretation of it. Yeah. But அந்த டைம்ல நம்ம வந்து we never thought about it like that, right? When I was a kid, it was more like 3-minute song, 4-minute song, கரெக்டா அந்த பீஜம்க்கு அப்புறம் சரணம், இந்த பீஜனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சரணம், அந்த மாதிரி ஒரு தாட்ல தான் இருந்தோம் நம்ம while I was singing. With time, with so much more time and evolving over time in music, இப்ப இருக்கிற live is something I really enjoy. எனக்கு ரொம்ப like live is something that I completely enjoy performing. Beautiful. Because of also my bandmates, because of everybody that's with me. Exactly. Uh, It's another high. yeah, absolutely. நாங்க வந்து we're trying with every session we're trying to evolve. Every session we're trying to bring new sounds. கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்ப்போம். அதே அரேஞ்ச்மெண்ட்டை, நியூ அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ஸ், அடிஷ்னல் ப்ரோக்ராமிங், விஷுவல்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணுற ப்ராசஸில் இருக்கோம் நாங்கள் ஆக்சுவலி இப்போ. Very nice. ஸோ இப்போ நான் என்னோட ஒரு லைஃப் செட்டை கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா டு வாட் இட் வாஸ் when I was a child, it's obviously very very different. Songs are only different. அதுலயே ஆரம்பிச்சோன்னா அதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ I'm having a lot of fun, definitely. But I think that is something with time every musician will be able to crack, because அந்த டைம்ல அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ அதுதான் வரும் அந்த லைவ் அரேஞ்ச்மெண்ட்ல இல்ல லைவ் Correct. செட்ல. So it's more like that for me. Beautiful. Yeah. ஸோ எனக்கு ஒரு க்யூரியஸ் கொஷின். சின்ன வயசுல வந்து நம்ம திருப்பி அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது, நம்மளோட பழைய வீடியோஸ் பார்க்கும்போது, ஷோ ச்சே இப்படியா பாடியிருக்கோம். Always. ஐயோ இப்படியே இதை போய் இவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களேன்னு ஒரு ஃபீலிங் வரும். Even though others around us will disagree to it, True. they'll be like, hey, செமையா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஐயோ அப்படின்னு நமக்கே ஒரு ஃபீலிங் வரும். I don't know if you resonate with me. Absolutely 210%. ஆனா அப்பக்கப்புறம் நம்ம வந்து over a period of time நம்ம grow ஆயிட்டு இப்போ வந்து ஒரு தெலுங்குல வந்து மஸ்துன்னு சொல்லுவாங்க. ஹிந்தி ஆல்சோ ஐ திங்க் மஸ்த் இஸ் அ வேர்ட். ஸோ மஸ்தா வந்து நல்லா ரெடி ஆகி சூப்பராக பாடி ஒரு வாட் எவர் இப்போ இருக்கிற அந்த ஸ்டாச்சரில் வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட்லாம் வச்சு எல்லாம் ப்ரொடக்ஷன்லாம் வந்து நல்லா வந்து லைவ் வேற மாதிரி நம்ம பாடினோம்னா அப்போ பார்த்தவங்க வந்து அப்போ பார்த்த மாதிரி இப்போ பார்க்கலங்கிற அந்த ஃபீலிங் இருக்கா? அதாவது அப்போ அப்ரிஷியேட் பண்ண அளவுக்கு என்னை இப்போ அப்ரிஷியேட் பண்ணல, ஆனால் நான் அப்போ விட நான் இப்போ க்ரோ ஆயிருக்கேன். பட் அப்போ எனக்கு எதனால எனக்கு அந்த அப்ரிஷியேஷன் கிடைச்சதுன்னு என்னால் இப்போ பார்த்தா தெரியலை. பட் ஆனால் அங்கேருந்து இவ்வளோ க்ரோ ஆயிருக்கேன், அந்த க்ரோத் அவங்க பார்த்துருக்காங்களா, அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா? Very interesting question. Honestly, maybe yes, maybe not. It's like a 50-50% answer for me. There are a lot of people that appreciate it. அந்த டைம்லேருந்து இப்போக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் அப்கிரேட் ஆயிருக்கு, செட் அப்கிரேட் ஆயிருக்குன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா பேருக்கு இருக்குது. பட் நிறையா பேருக்கு அது இல்லவும் இல்லை, பிகாஸ் for them maybe it was that simplicity that was catching them when I was young, or it was the fact that I was a kid. Yeah. Because அந்த ஒரு வயசுல again that 10 years age, 8 years ageனா யாருக்குமே எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்காது as to how this person is going to sound. ஸ்ருதியில் இருந்தோன்னா, தாளில் இருந்தோன்னா, if you're able to even replicate a song 20-30% of what it is,
it's still considered ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு ஐ ஃபீல். பட் that is not how an artist is thinking. An artist is thinking ki ஓ நம்ம இப்படி எப்படி பாடினோம், இப்படி இப்படி எப்படி அவங்கலாம் வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்ற ஒரு தாட் தான் வரும் நம்மளுக்கு. கரெக்ட். பட் அந்த டைம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ஆக்சுவலி அந்த டைம்ல we were giving what we could குட். do best, and for them it was like, oh, this very young person trying to be whatever she's trying to be, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் பார்த்தாங்க. ப்ளஸ் எல்லா சாங்ஸுமே நம்ம அந்த அந்த டைம்ல பாடுறது was all evergreen Yeah. songs, be it in Tamil, be it in Hindi. ஆல் சாங்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு, எல்லாருக்குமே அப்படியே நிறைய வருஷமா கேட்ட பாட்டு, எல்லாரும் ரசிக்கிற பாட்டு. எல்லாம் ரசிக்கிற பாட்டு. கரெக்ட். ஸோ அது வந்து ஒரு 8 year old இல்லை 10 year old கிட்ட கேட்கறது இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் தெம். Absolutely. பட் இப்போ வந்து ஃபார் தெம் மேபி இட்ஸ் ஆல்சோ லைக் ஓகே நவ் ஷீஸ் அன் ஆர்ட், மேபி ஷீ இஸ் லைக் நவ் பிகமிங் அன் அடல்ட். ஸோ ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு அப்ரோச் இருக்கு டுவர்ட்ஸ் எவ்ரி திங் தட் யூஆர் பெர்ஃபார்மிங். யூஆர் நோ லாங்கர் தட் பர்சன் தட் வாஸ் யூனோ a child, for the lack Or of a the better word, or person was somebody. trying in the beginner. Correct. Right now there is obviously a different lens with which people are looking at you. Yeah. So அந்த ஒரு விஷயம் crack பண்றது is difficult, but I think there's nothing about cracking if you find what you enjoy the most. If you're doing what you enjoy the most, if you love doing whatever you're singing, whatever you're creating, அது மனசுல இருந்து வந்ததுன்னா there is nobody that can stop you from doing what you're doing. Absolutely. So அந்த பேலன்ஸ் வந்து நம்ம இன்டர்னலா ஃபைண்ட் பண்ணி இஃப் அந்த ஜாம்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 பேண்ட்மேட்ஸோட இருக்கேன், அவங்களோட நான் என்ன அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்றேன், இல்லை என்ன நான் ப்ராக்டிஸ் பண்றேனோ அதுல எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேஜ்ல கன்வெர்ட் ஆகும். பிகாஸ் we were in the process of creating what we were performing on stage. Absolutely. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே என்ரிச்சிங்காக இருக்கும். இட்ஸ் அமேசிங், and every artist goes through this. So கரெக்ட். நான் இதை ஏன் கேட்டேன் அப்படின்னா என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஐயோ எனக்கும் ஆகும். இன்ஃபேக்ட் நான் நிறைய இன்டர்நெட் ஜூனியர் சூப்பர் சிங்கர் வீடியோஸ் இப்போ ஆக்சுவலி ரீசெண்டாக நிறைய அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை அப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு வர ஷி சென்ட் இட் டு மீ. அதில் ஒரு ரவுண்ட் இருந்தது, இட்ஸ் கால் த டெடிகேஷன் ரவுண்ட் அப்படின்னு. அதில் வந்து நான் என் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணேன். ஸோ சர்ப்ரைஸாக வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அந்த எபிசோடில் வந்திருக்கா. நானும் அவ்வளோ உட்காந்து வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ 12 years பேக், 12 years லேட்டர் நாங்கள் ஹாலில் உட்காந்துட்டு வீடியோ போட்டோம். நாங்கள் 2 பேருமே எங்களால் 2 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியல, என்ன பண்ணுறோமே புரியல. பட் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் டைம் ஆல்டுகெதர். ஸோ அது ஏண்டா அப்போ நல்லா இருக்குன்னு சொன்னீங்களேடா, இப்போ சொல்லுங்கடா எல்லாரும் வந்து இப்போ எங்களோட பாட்டை கேளுங்கடா ஸ்பாட்டிஃபைல. That was what Indian Idol season 14 did for me. Because 14க்கு முன்னாடி எல்லாருமே இன்னும் அந்த ஜூனியரோட அசோசியேஷன்ல தான் இருந்தாங்க. Lot of people come and ask me this question as to why you wanted to go back again and you won the show, why do you have to do the show again? ஒரு question நிறைய பேர் கேட்டிருக்காங்க எனக்கு. And எல்லார்கிட்டயுமே அதே தான் ஆன்சர். It was more like the me that is today is very different from the me that was when I was in junior. So there was no better platform for me to tell the world that this is how I sound. இதுதான் என்னோட வாய்ஸ் இன்னைக்கு, this is who I am today as an artist. வந்து ஒரு எல்லார்கிட்டயும் சேர்ந்து சொல்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியன் ஐடல் 14 தான் கொடுத்தது. அதனால தான் I did 14. So this entire revelation happened because of 14 for me. Yeah. So getting this popularity at a very young age and to fulfill that. இப்போ எனக்கு ஒரு வாட் இஃப் இந்த எபிசோடு வந்ததுல இந்த ஹாட் ஸ்டார்ல வாட் இஃப் திஸ் சேஞ்ச் தட் அப்படின்னு. வாட் இஃப் இவென்ச்சுவலி இப்போ வந்து நம்ம மியூசிக்ல வந்து சின்ன குழந்தைங்களா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிட்டே போயிருந்திருக்கும். பட் அது ஒரு ப்ரெஷர் ரீசன்னால this is how I sound like at the moment and this is what I want to go and tell the world and do அப்படின்ட்டு அவங்களுக்கே இப்போ தெரியாது that they don't want to do this at the moment அப்படின்னு சொல்லிட்டு. So how do you say that, how do you justify to yourself, not to anyone else, that oh I really like music and I'm doing this for myself அப்படிங்கிறது. இப்போ ஏன் இந்த கொஷின் நான் கேட்குறேன் அப்படின்னா people will be like ஓ அவங்க சின்ன வயசுலேருந்து இதே பண்ணிட்டு அவங்களுக்கு வேற எதுவுமே அவங்களால பண்ண முடியல, ஸோ தே ஆர் அப்படி வந்து எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஐ எம் ஆஸ்கிங் திஸ் பிகாஸ் த லவ் ஃபார் மியூசிக் அது எப்படி க்ரோ ஆனாதான் திருப்பியும் அதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நான் வந்து பண்ண முடியும். ஸோ ஐ வாண்ட் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ. ட்ரூ.
So I absolutely resonate with what you're saying as to ம். ஒரு சின்ன வயசுல when you start doing anything, ம். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸும் அப்படிதான் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், ஒரு 8-year-old if you're starting to play cricket or you're going to swim, you're just expected to become a Yeah. cricketer or expected to become a swimmer when you grow up. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லார்கிட்டயுமே இருந்தது. என்னை ம். பார்க்கும்போது இல்லை என் ஃபேமிலியை பார்க்கும்போது, ஓ அஞ்சனாவா ஓகே ஷீஸ் கோயிங் டு பிகம் அ சிங்கர் when she grows up. Yeah. பட் அது இன்டர்னா எப்போ வந்ததுன்னா, தட் வாஸ் when I was I think around again 9th 10th ம். grade was when that revelation happened. Because அது வரைக்கும் it was more like okay ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல் முடிச்சுட்டு I was coming back home learning musicன்ற ஒரு கான்செப்ட் தான் ம். இருந்தது. ம். But the love that I sort of had and still have and will continue to have Of course, that's for music is it's not something that is explainable actually. எல்லாருமே வந்து இந்த மாதிரி especially in today's world, if we can call it unconventional careers, when people pick these careers, they pick it mainly because for the love they have for it. absolutely. But sometimes when you don't have a family that's coming from that kind of a background, you're constantly thinking ki oh நம்ம வேற ஏதா பண்ணியிருந்தோம்னா நம்ம இது பண்ணியிருக்கலாம்ல, நம்ம ஆ. அப்படி பண்ணியிருக்கலாம்ல. But what was the reason we started doing music? For the simple joy of இப்போ நான் ஒரு ஸ்டூடியோவில் போய் நான் ஒரு பாட்டு பாடுறேன்னா ஒரு ஒரு ஃபோர்த் லைன் ஒரு பர்ஃபெக்ட் டேக் வரும்போது அந்த ஒரு ஜாய் கிடைக்கிறது. இல்லை ஒரு when we're sitting on creating a composition together with say any producer, any of my friends, உட்காந்துருக்கும் போது ஸ்டூடியோவில் வந்து சடனாக we're thinking for hours ஒன்றுமே வரல. And then suddenly when we're just walking on the road we get an idea and we're like wow this idea is amazing. உடனே ஃபோன் பண்ணி இந்த ஐடியா சூப்பராக இருக்கு, ரெக்கார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு ஈவினிங். That is the joy for which we're doing this Absolutely. entire process. So I think it is just that for me. Every Beautiful. time I've honestly never felt ki நம்ம வேற ஏதா பண்ணணும்ன்ற ஒரு ஒரு ஃபீலிங்கே வரல. I loved studying, of course. I loved doing multiple other things. But the passion and the love that I had for this was so much more than everything else. So எல்லாமே வந்து was after a point justified for me. Ki why I chose this, why I'm doing this ஒரு questionக்கு it's always like sometimes you feel like இல்ல தெரியல அப்படின்ற ஒரு space sometimes ஆகும். But eventually ஒரு when you're in a much calmer space, I sort of realized that the joy that this gives you, this process gives you, அந்த ஒரு enriching factor musicல இருக்கு. அதனால தான் எல்லா ஆர்டிஸ்டுமே எல்லா creative person picks up music or does music because of this. Yeah. So அந்த ஒரு ரீசன்னால தான், that is I think probably my biggest reason to do music. Because even people might say that maybe should has, because you start off early there is that thought ki okay they've just done this all their life so idu thavara onnume varadundra or thought irkalam. But genuinely if you don't know anything also about other than it, this is a very very vast thing. நிறைய பேருக்கு வந்து ஆமா. அந்த ஒரு ஒரு ப்ராசஸோட டைம் இஸ் சம்திங் that people really need to understand. இவ்வளோ வருஷங்க people have given நிறைய வருஷம் பேருக்கு behind creating artists. Some people have அந்த ஒரு you measuring an artist's caliber based on his or her success is the worst thing you can do to that person's art. What that person is trying to create is what everybody should actually be focusing on. Yeah. So அந்த ஒரு விஷயம் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி questions I feel like mindset Correct. it will shift Correct. eventually. And I But think now it it's is all about shifting. the number game, right? True. How many followers do you have? True. How many Views you have. streams and what views? True. And at the end of the day, it takes the joy out of the creation. True. ஸோ நம்ம கிரியேட் பண்ணும்போது இருந்த ஜாய் வந்து அந்த நம்பரை பார்க்கும்போது என்னது I know. அதான் இன்ஃபேக்ட் பிஃபோர் we were having a conversation about this as to நம்ம வந்து ஏன் வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளே எல்லா விஷயமே we are only doing மார்க்கெட்டிங்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து ஆர்ட் ஒர்க்லேருந்து எல்லாமே we are only doing இல்லையா. கரெக்ட். ஸோ அதில் somewhere the mind also gets so shifted and you're like இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் exactly? நம்ம கிரியேட் பண்ணுறோமா நம்ம மார்க்கெட் பண்ணுறோமா என்ன பண்ணுறோன்னே புரியாது even when you're starting. So அந்த ஒரு விஷயம் I think only time and only with more experience is something and we'll more all- money we'll all- you guys have to give us. we'll all be able to crack. Yeah. ஒரு மார்க்கெட்டிங் டீமுக்கு பிடிச்சி அது வந்து வேலை அது வந்து அதுலேருந்து நமக்கு வேலை வாங்குறதுங்கிறது ஃபஸ்ட்டு அந்த வேலை வாங்குறதுக்கு நமக்கு வந்து மைண்ட் இருக்கணும், ரெண்டாவது பணம் இருக்கணும். ஸோ தட் இஸ் அ வெரி ஹியூஜ் டீல் ரைட் நவ், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஆல்சோ
I somehow feel that we are falling prey for all of these, you know, being in நானே இந்த மீடியால இருக்கேன். Mhm. ஸோ சோஷியல் Social media. மீடியாலையும் இதுலேயும் தான் இருக்கும். பட் என்னன்னா, we are always constantly being fed to what to watch and what to listen to and what songs we likeங்கிறத it's being fed. So that is something that's scaring me the most and scarring me also in a way, because என்னடா the song that we are doing Mhm. is going to only a handful of people who know us. True. How should it reach? That again, that has another strategy. True. So Everything mo- is, I completely get it when you're Mm, saying everything has become a, sort of a number game. yeah, But I do believe that there are a lot of artists that want to create and collaborate just for the art and not for the numbers. I yeah, genuinely believe that, because only then will we be able to establish correct. that collective that we were talking also about. ஆமா. அந்த ஒரு கம்யூனிட்டி ஓட கிரியேஷன் வந்து when everybody is like minded thinking about music from the perspective நம்ம எதுக்கு இது சூஸ் பண்ணோம் அந்த ஜாய்க்காக, ரைட்? ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணோன்னா, there are a lot of people that are actually thinking like that. And Correct. some amazing friends over these years that I've gotten to make in through music. ஸோ அவங்க எல்லாருமே நான் பார்த்தேன்னா, it's like all these numbers worry of whether it is going to become a hit, not become a hit, goes away, because when somebody that really understands that process comes and tells you, ki, Yeah. you've actually made a good song, you've Yeah. actually done something right, even if 100 people are listening, even if it has like 10 streams in it, Yeah. it's still fine. Yeah. Because that joy that somebody takes out the time to send you a voice note saying, hey, I just heard it, the production is amazing of this, your vocals are sounding really nice on this, Yeah. and the joy is what is keeping me going, for example. Absolutely. I Absolutely. think there are a lot of people that are thinking like this and are beyond this number game, Correct. for sure. Yeah. And for which a team is very important, True, right? absolutely, You have absolutely. to have a good producer, music producer. You Correct. have a good mix and master Mixing engineer. correct. So அது ஒரு பெரிய டாஸ்க் இல்லையா? In today's world also, the person who's working with you has to not just trust you, Yeah, has to also be able to respect you. true. Very true, very true. And the feeling should be mutual. Absolutely. We should not be like, oh, I'll pay you and give me the job. அப்படியும் நம்மளும் இருக்க முடியாது, Correct. because that respect has to be mutual with the people who are the live instrumentalists who are playing for us, and for the Producers, producers, everybody. So அந்த ஒரு டீம்ங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ரொம்ப important. I think அந்த ஒரு that thing that a lot of people say, right? Jack of all trades, master of None. none. But why I'm saying this is because you will only be able to grow if you learn to collaborate. Yeah. கொலாபரேஷன்ற ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம லைஃப்ல இருந்து எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணோம்னா, if we try to do everything by ourselves, we might not really create the best product. Yeah. Because I'm good at something, you're good at something, another person is good at something. So if 3 people come together and just do the stuff that we're good at and Correct. share ideas over what we're trying to create, and the end product is so much more beautiful, because of course there is another saying that also says too many cooks spoil the broth, whatnot. But all that I'm trying to say is, if we all actually try to give out good energy to each other in terms of creating what we're creating, in this problem of finding that person to do it will not really come, because you will find people that will do really amazing work. There are so many good producers in India today. There's so many good mixing engineers, mastering engineers in India today. Correct. It just takes a step to reach out to them and collaborate, and it's both ways. Yeah, It's yeah. not just from you, or it's not Yeah. just from them. Yeah. Right? Correct. Giving them their space, giving them their ideas on it. Because sometimes நம்ம இப்போ ஒரு காம்போசிஷன் கிரியேட் பண்ணோம்னா, நம்ம ஒன்று யோசிச்சிருப்போம், நம்மளுக்கு இப்படி தான் வேணும் ப்ரொடக்ஷன்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ Correct. நம்ம வந்து போய் அவங்க கிட்ட சொல்லுவோம், இந்த மாதிரி இதெல்லாம் நான் யோசிச்சேன், இந்த மாதிரி சவுண்ட்ஸ் யோசிச்சேன், இப்போ எனக்கு ஒரு சிந்த் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை இந்த மாதிரி ஒரு வேணும். But அவங்க they will come up with something else only altogether. And you'll be like, wow. Yeah, but if you're not open to that, then again you're restricting yourself from creating something that can actually be very different. Absolutely. So, and like that mutual respect point that you were talking about for both of our arts as well as who we are as human beings. Correct.
அது இருந்தா தான் யூ வில் பி ஏபிள் டு கிரியேட் எனிதிங் தட் யூ வாண்ட் சரி, டு ஓகே. கிரியேட். Ta-d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 a-